தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். கடவுள் அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். நாம் கடவுளுடைய சாயலை பெற்றிருக்கிறோம். நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். நம்முடைய சரீரமானாலும் சரி, நம்முடைய சதை ஆனாலும் சரி, நம்முடைய தோல் ஆனாலும் சரி, நம்முடைய எலும்பு ஆனாலும் சரி, எல்லாமே கடவுளுடையது. கடவுள் தமது சாயலாக நம்மை மண்ணிலிருந்து படைத்திருக்கிறார். மண்ணிலிருந்து கடவுள் நம்மை எடுத்திருக்கிறார். எனவே இந்த சரீரத்தை நாம் கடவுளுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளுக்கென்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு முறை இயேசு அந்த இடத்துல ராயனுக்கு வரி செலுத்துவது சரியா தவறா, அதாவது ராயனுக்கு வரி செலுத்தலாமா வேண்டாமா என்று சொல்லி ஒரு குதர்க்கமான கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப ஏசாண்டவர் என்ன செய்கிறார், அந்த நாணயத்தை வாங்கி பார்த்து ராயனுக்குரியதை ராயனுக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளுடையவர்கள், கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். கடவுளுடைய கரத்திலிருந்து நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். கடவுள் மண்ணிலிருந்து மனிதனை படைத்து அது ஜீவ சுவாசத்தை ஊதினதுனாலே நாம் மனிதனாகி இருக்கிறோம். எனவே கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாழ்விலே இந்த சரீரத்தை அவருடைய பணிக்காய் நாம் ஒப்புவிக்க வேண்டும். இன்றைக்கு எதற்காகவும் நாம் நேரத்தை செலவிடுகிறோம். எந்தெந்த வேலைகளுக்கோ நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை முதலாவது செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். இனி அப்படி நாம் இராமல் மனம் மாறுவோம். நாம் யாரிடமாய் வாழ்வு பெற்றிருக்கிறோம், இந்த சரீரத்தை யார் நமக்கு கொடுத்தது என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்தவர் இயேசு ஆண்டவர். அவருடைய நற்செய்தி இந்த உலகம் எங்கும் பறைசாற்றுவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக கடவுள் நம்முடைய வாழ்வில் செய்த எண்ணில் அடங்காத ஆத்ம சரீர நன்மைகளை பிரதிபலிக்கும்படியாக நம்முடைய சரீர பிரகாரமாக நாம் ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்வை வாழ்வோம். ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது சங்கீதம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அற்புதமும் ஆச்சரியமுமாய் நான் உண்டாக்கப்பட்டேன், ஆதலால் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்பதுவே. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் அற்புதமும் ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எந்த குறைவும் இல்லாமல், எந்த குறைபாடுகளும் இல்லாமல் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். ஒருவேளை நமக்குள்ளாக குறைவுகள் இருந்தாலும் கூட கடவுள் அந்த குறைகளிலே அவருடைய வல்லமையை விளங்க செய்கிறார். இயேசு ஒருபோதும் யாரையும் விட்டுவிடவில்லை, யாரையும் குறைவோடு வைக்கவில்லை. அவர் எல்லா குறைகளை நிறைவாக்குகிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக வாழ்வோம். அந்த ஆண்டவர் சாட்சியாக வாழ்ந்து நாம் நன்றியுள்ள ஜீவித்தை நாம் ஜீவிப்போம். இப்படிப்பட்ட கடவுளுக்கு ஏற்ற நல் வாழ்வை, நம்முடைய சரீரத்தை அவருடைய ஊழியத்திற்கு நாம் அர்ப்பணித்து வாழ்ந்து அவருக்கு நன்றி சொல்ல தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. எங்களுடைய சரீரத்தை நீர் அதிசயமாக அற்புதமாக படைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நீர் கொடுத்த இந்த சரீரத்திலே நாங்கள் இந்த சரீரத்தை உம்முடைய நாம் மகிமைக்கென்று வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு துணை செய்வீராக. நாங்கள் வீணானவற்றிற்கு நாங்கள் இந்த சரீரத்தை எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு உம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக உங்கள் சாட்சி பகர்கிற நல் வாழ்வுக்காக எங்களுடைய சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிப்பதற்கு சுத்த இருதயத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், நல்ல ஞானத்தையும் அறிவையும் எதிர்கால வாழ்வையும் தாரும். வேலை செய்கின்றவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய பலத்தை சக்தி நீதாம் நிறைவாக கொடுக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் கூட பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சுட்டுள்ள
வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமாய் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு தம்பதியும் கர்த்தர் ஆஸ்வதியும், அவருடைய குடும்ப மக்களையும் போக்குவரத்து வரத்தை கர்த்தர் ஆஸ்வதியும். நாங்கள் கேட்டவைகள் குறைவு, கேட்க மறந்த எல்லா யுகமுள்ள நன்மைகளை எங்களுடைய வாழ்வில் நிறைவே கொடுத்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இதை மகன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.